திருப்பதி லட்டு திரும்பி போவாங்க. அப்படி போய் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க. என்ன சொல்றாங்க கண்டக்டர்? என்ன சொல்றாங்க? அதே மாதிரி சொல்றியா? ஆமா. திருப்பதி பேரு திருப்பதி போனோம். நானே மச்சானோ. ஆமா. சாமி பார்க்கலாம். அங்க போறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான் கொடுப்பாங்க. ஆமா. எங்க அதிர்ஷ்டம் ஒரு ஆளுக்கு 2 லட்டு கொடுத்தாங்க. சந்தோஷம். அங்கிருந்து வர வழியில அவங்க பசி எடுத்துக்குது. அவங்க ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டோம். இன்னும் எத்தனை இருக்குதா? 2 இருக்குதா? ஓகே. கீழே வேணுமா? மதமா ஐயா என்னடியா நாடோ? மணிப்புரி நாடு, மணிப்புரி நாடு, மணிப்புரி நாடு. பானிபுரி நாடுடா. அது மணிப்புரி நாடு. மணி என்னுடைய பாட்டன் பேரோ சித்தாங்கன மன்னன். சித்தாங்கன மன்னன். ஏய் ஐயா சூப்பரா சிரிக்கிறீங்க நீங்க. என்னடா இது இப்படி பண்றீங்க? சிரிங்க. சிரிக்கிறதுக்கு ஆள் வருவான். அவன் சிரிச்சுக்க. அப்படி என்னுடைய பாட்டன் பேரோ சித்தாங்கன மன்னன். என்னுடைய தாய் பேரோ சிறப்பு அழகி சித்தாங்கி என்று உழைப்பார்கள். என்னடா இஷ்டமா போல நினைக்கிறேன். நானே 3 நாள மரம். எனக்கு மரமா? 3 நாள மரம். அட மக்கள் ஜரம் ஜரம் 3 நாள ஜரம். ஆமா. நானே இது சொம்ம வந்து என்ன போட்டு மடி மடி வச்சுக்கிறோமா? ஏடா சொம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனடா? போனேன். போன பூனிமாங்காடு ஹாஸ்பிட்டல் போனேன். பூனிமாங்காடு ஹாஸ்பிட்டல் தான் போனேன். ஏன்னா அங்க அரிசி பொம்பளை இருந்தாங்க. நர்ஸ் தான். இவளே போட்டு வச்சுக்கிறாங்களா? இவளே போட்டு வச்சுக்கிறாங்களா? இது என்னடா மிடி? ஒருவேளை அவனுக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணு வந்துச்சு என்ன பண்ணுவாங்க? சரி விடு, பொம்பளைக்காக நம்மளுக்கு என்னத்துக்கா? இப்ப டைட்டா ஒன்று போட்டுறாங்களா? லெக்கின்ஸ் ஒரு 2 பாத்ரூம் வந்து எப்படி வைப்பாங்க? சரி விடு, நம்மளுக்கு என்னத்துக்கா? நர்ஸ் பொம்பளை இருந்தாங்களா? என்னடா தம்பின்னு கேட்டாங்க. ஆமா. மேடம் 3 நாளா ஜுரம் போய் பெட்டு மேல போடுறாங்க. எனக்கு எங்க சந்தோஷம் வந்துச்சு. வீட்டுல நம்ம பொண்டாட்டி நம்மள பெட்டு மேல போடுறீங்களே, எவ்வளவு பெத்து போன தெரியல, ஊற முட்டு போன நம்மள பெட்டு மேல போடுங்க. போய் நேரம் செட்டை காய்ட்டினா போய் பெட்டு மேல போத்துக்கணும். என்னடா தம்பி நாங்க நம்ம ஜுரமான வெள்ள நீட்டுனாங்க. வெள்ள நீட்டினா ஊசி எடுத்துனாங்க, டப்புன்னு குத்திட்டு ரத்தம் ஏத்துனாங்க பாட்டு போய் நேக்குறாங்க.
இந்த வேலையில விட்டாங்க பாரு சொட்டு 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 ரத்தம் போயிடுச்சு என்னம்மா இது எங்கன்னா அடுக்குமா இது நியாயமா ரத்தம் போயினே இருக்குது என்னம்மா பண்றதுன்னு விரல நீட்டுனாங்க விரல நீட்டின எடுத்து தப்புன்னு வாயில் வச்சுக்கினாங்க நீ என்ன அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா அதா இதுன்னு கேட்டேன் தம்பி தப்பா நினைக்காத ஈரத்தன்மை பட்டா ரத்தம் நின்றும் எச்சப்பட்டா ரத்தம் நின்றும் இன்னைக்கு பிளட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு நாளைக்கு வா யூரின் டெஸ்ட் எடுக்கணும் நாங்க நான் போல நான் போல நான் போல நான் போல ரத்தமே நிக்கலன்ட்டு டக்குன்னு விரல எடுத்து வாயில் வச்சுக்கினாங்க நாளைக்கு யூரின் நிக்கலன்னு எடுத்து வாயில் வச்சுக்கினாங்க பொம்பளைக்காக நம்ம அதிகமா பேசின மருந்து ஒரு கோடு போடுவாங்க பொம்பளைங்க ஒரு பொம்பளை கூட ஒழுங்கா இருக்க போதில் ஒண்ணாண்ட செருப்பு அர்த்தம் தச்சுட்டு போறாங்க தலைமொழி ஆமா அப்படி நீ நாளையில சித்ராங்கத மன்னன் பெற்றெடுத்த என்னுடைய தாய் சித்ராங்கி மாது சித்ராங்கியானல் பெற்றெடுத்த என்னுடைய பெயரோ வீர பப்பர வணக்கம் சொன்னா தெரிவிக்கிறேன் வந்தாரு மன்மத போல வந்தாரு நான் துணிஞ்சு வைக்கிறதுக்கு வந்துக்கிறேன் உடம்ப தோசிரியா நாளையில என்னுடைய தாயாகப்பட்டவள் ஒரு சிறிய அறை கட்டி அந்த அறைக்குள்ள ஆமா குதிரையேற்றம் ஏணியேற்றம் இப்படி பலவித பயிற்சிகள் எனக்கு கொடுத்து காய் கனிகளை கொடுத்து என்னை மதமேற்றி ஆளாக்கி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் தாயாகப்பட்டவள். ஆமா, யாருக்குமே தெரியாமல். ஆமா, ஒரு சிறிய அறை கட்டி. ஆமா, அந்த அறைக்குள் என்னை பத்திரமாக வளர்த்துக் கொண்டு வருகிறார். ஆமா, இன்று நாளையில அறையை விட்டு வெளிப்புறமாக வந்திருக்கின்றோம். ஆமா, எப்படி வெளிப்புறமாக வந்திருக்கின்றோம் எனக்கு ஏதென்று தெரியாது. நீ தானே தெரிவிக்கலாம். ஆமா, இதுவரை கண்டதே கிடையாது. பார்க்கல, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நான் தான் சொன்னேன், நாம அவரை சொல்லக்கூடாது. கிடையாது, சொல்ல மாட்டேன். கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ வெளியில் வரணும், என்ன பண்ணோம்? தாலை உடைத்து வெளியில் வா. வெளிப்புறம் வந்திருக்கிறோம். வந்துட்டுமா? ஆமா, பார்க்கணும். இதோ இதுதான் பாத்தியா, அதான் லைட்டு. இதுவா? ஆமா, லைட்டு. இதோ இது வந்து கொம்பு. இது கொம்பு. இது வந்து சாரு. இது வந்து பெட்டி. இது பெட்டி. அது பொட்டை. சங்கர் தண்ணி வாயில ஊத்துற பதில் மூக்குல ஊத்தாங்க. அதனாலதான் அப்படி பேசுகிறேன். தாயை விட்டு வெளிப்புறமா வந்து கேட்டேன். ஆமா, மனவெடிக்க சென்று வேட்டையாட வேண்டும். பகலமா புறப்படுவோம். வேட்டையாடுவோம். வேட்டையாடுவோம்.
கேரட்டை கொண்டு சொன்னாங்கம்மா ஐயா மதவா என்ன மிருகம் வந்தது கேரட்டி கரடி 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 சம்மணத்துல வச்சுக்கீங்க என்னது சம்மணத்துல அடிக்கிறா கரடி 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 மற்றவளக்கா நாளையிலே தாயாளர் வருவதற்கு முன்பதாக ஆமா அறையை விடுத்து வெளிப்புறமாக வந்தோம். ஆமா வேட்டையாடினோம். ஆமா வீடு திரும்ப வேண்டும். ஆமா ஏனென்றால் தாய் வருவதற்கு முன்பதாக ஆமா நாம் அரண்மனைக்காக வேண்டும். ஆமா அப்படி ஆகட்டும். தாய் வருவதற்கு முன்பதாக அரண்மனைக்காக வேண்டும். புறப்பட போகலாம். ஐயா பாத்தியா என்னடா இது? என்ன இது? அதிசயமா இருக்கு பாரு. அது என்ன இது? இது பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டியா? பன்னிக்குட்டியில இருந்து பெருசு இருக்கா? ஆமா இது கருப்பு பன்னி. கருப்பு பன்னியா? நல்லா உச்சி பாடுறா. இது கைது கைது இல்லையா? அது என்ன தெரியுமா? என்னது? ஆஹா இது எல்லாருமை எதை தாழ்ந்த பொருள் தெரியுமா? இது எத்திரன் பூராமி போலே இந்த புறவி எப்படியாக பிடித்து அதன் மீது ஏறி அமர்ந்து சபரி செய்ய வேண்டும். உன்னால முடியுமா? இப்படி பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். இது பிடிக்கிற பாரு. ஐயா மாதவா இன்னைக்கு நீ சாவதாண்டோய். மாதவா ஐயா இந்த பொருளை நான் பிடிக்க மாட்டேன். அப்படியா? நீ ஓன் பண்ண பிடி. நீ பிடி. உனக்கு என்னடா வயது? எனக்கா? எனக்கு 99. 99 போயிட்டு வந்து 100. அப்படியா? எனக்கு என்ன வயது தெரியுமா? 16. ஆமா பிடிப்பா? ஒரே நெருக்கல் பார்க்கறியா? பிடி. பிடி. அட பிடிக்கிறேன்னு பாருங்க. நெருக்கல்ல வாங்க.
నాకు బడ్జెట్ ఉంది 16 వయసు నా పుచ్చారన్న తప్పుచ్చింది அது மதம் புடிச்சிட்டு ஒரு ராஜாத்தி ராஜனாக நான் இருந்தோம். ஆமா. இந்த புறவை பிடிக்காம நான் கீழே விழுந்து விட்டேன். ஆமா. நாட்டில் உள்ள மக்கள் என்னை பார்த்து ஏழு மகன் நகர்த்து விட்டார்கள். ஆமா. ஆனால் இந்த புறவையை பிடிக்க விட்டா என்னுடைய பெயரோ பப்பர வாகனே கிடையாது, என்னுடைய தாய்க்கு மகனே கிடையாது. இந்த மகன் இந்த புறவை யாருக்கிறதோ இதோ நீ புச்சா இந்த குதிரை புச்சலுக்கா 50000 ரூபாய் பிரஸ் தராங்களா? நான் தான் புச்சா. நீ புச்சா? ஏய் இந்த குதிரை புச்சலுக்கா 1 லட்சம் ரூபாய் பையன்றா. நான் ஏன் புச்சன்னு போய் நான் தான் புச்சனடா. ஆபத்து வந்துவிட்டது, மக்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது. பொருளைக்கு கொஞ்சம் சற்று நேரத்தில் ஆபத்து வரும். இவர் ரோட்டு மேல போனா லாரி ஒரே இடி பொறவை ரெண்டா போடும். என்னடா மதவா? ஆமா. இந்த புறவின் மீது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா. என்ன ஒன்று வாசித்து பார்க்கலாம். ஐயா, மகாராஜா ராஜஸ்ரீ மகாகண புரிய மகாகண பொருந்திய தர்மபுத்திர மகாராஜன் தர்மபுத்திர மகாராஜன் அறிவது என்னவென்றால் நாடாகப்பட்டது அசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஒரு புரிய குறித்து அது அசுத்த யாகம் செய்து ஏவல் விட்டு இருக்கின்றார். இந்த புரிய பார்த்தவங்க பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி பிடித்தாலும் பிடித்து கட்டினாலும் கரம் சிரம் துண்டிக்கப்படும். இந்த புறவை கண்டவுடனே கற்பூர தீபம் வச்சு தேங்காயை உடைக்க வேண்டும். ஆமா. அப்படி பிடித்தால் பிடித்து கட்டினால் அல்லது மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்தால் கரம் சிரம் துண்டிக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா. அவனை நாளை என்று பார்க்க வேண்டும். புறவை பிடித்து கட்டு பார்க்கலாம். கட்டுறேன். அதாவது எப்படி என்றால் பப்பர் வாகனம் வந்த பிறகு அந்த புறவை பிடித்து கட்ட அதை மீட்டு கொண்டு போக அர்ஜுன மகாராஜன் சபை நாடு வருவதற்காங்க.